நீங்க இத்தனாம் தேதிக்குள்ளர நீங்க கட்டாயம் எல்லாத்தையும் ப்ளூ ஆக்கியிருக்கணும் அப்படின்னு. இப்ப அவங்க போறாங்க அந்த இடத்துல ஃபேக் ஓட்டர்ஸ் அது ஆளே இல்ல அப்படின்னு சொன்னா அதை நீயே ஸ்கேன் பண்ணி ப்ளூ ஆக்கினா என்ன அர்த்தம்? நீங்களே ஸ்கேன் பண்ணி அவங்க இருக்காங்க நான் கொடுத்துட்டேன்னு போய் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ தே ஆர் ஃபோர்ஸ்டு டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். இப்படி யாருமே அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸே பண்ணலைன்னு பச்சையா வந்து புழுகுது. தேர்தல் ஆணையம் பச்சையா புழுகுது. அதாவது பிரதமர் தான் புழுகிறாரு. நமக்கு வந்து பிஜேபி ஆட்சி வந்தோடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னது பிரைம் மினிஸ்டர் பொய்யெல்லாம் சொல்றாரு அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் கூட புழுகுது. சில உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், அப்புறம் வந்து தேர்தல் ஆணையர்கள், இது போன்ற பொறுப்புகள்லாம் வந்து அனைத்து மக்களின் நம்பிக்கையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய நம்பிக்கைக்கும் நாணயத்துக்கும் வந்து எதற்காகவும் விலை போகாத ஆட்களாகவும் இருக்க வேண்டும். அப்பதான் வந்து ஜனநாயக வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மையோட வந்து இருந்துட்டு இருக்கும். இப்படி பச்சையா வந்து காங்கிரஸ் வந்து அவ்வளோ விஷயம் அப்ளை பண்ணியிருக்கு. அது எதுவுமே வந்து அவங்க அப்ளையே பண்ணல, யாருமே எங்களுக்கு பண்ணவே இல்லை அப்படின்னு பச்சையா பொய் சொல்றதுன்னு அவ்வளோ மோசம். இதுலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்பரன்சியே கிடையாது.